வணக்கம் மக்களே, என்னோட பேர் ராஜா முகமது, ஃபவுண்டர் அண்ட் சிஇஓ டூவே டெக்னாலஜிஸ் பிரைவேட் லிமிடெட். யாருக்கெல்லாம் பிஸ்னஸ் ஆட்டோமேஷன் பண்ணணும், யாரெல்லாம் என்னோடய ஃபேமிலி லைஃப், என்னோடய பிஸ்னஸ் லைஃப் பேலன்ஸ்டாக இருக்கணும்னு நினைக்கிறாங்க, நான் நிறையா ஜாலியாக இருக்கணும், ரொம்ப ஃபன்ஃபுல்டு லைஃப் நான் வாழணும் அப்படின்னு நினைக்கிற ஒருத்தர், அடுத்தடுத்த ஸ்டெப் என்னோடய பிஸ்னஸை நான் நெக்ஸ்ட் லெவல் கொண்டு போகணும், நான் நிறையா க்ரோ ஆகணும், ஸோ நிறையா ரெவன்யூ மேக் பண்ணணும், ஒரு ரினவுண்டு பிஸ்னஸாக என்னோடய பிஸ்னஸை மாற்றணும், ரொம்ப பீஸ்ஃபுல்லாக பண்ணணும், இப்படி நினைக்கிற எல்லாருமே பிஸ்னஸை ஆட்டோமேட் பண்ணியே ஆகணும். ஆட்டோமேஷன் பண்ணுறது மூலமாக பிஸ்னஸில் எப்பயுமே 100% நிச்சயமாக ஒரு சின்ன டெவலப்மெண்ட் ஸ்டார்ட் ஆகிடும். ஆட்டோமேஷன் பண்ணாத நிறையா பிஸ்னஸஸ் இந்த உலகத்தில் ஃபெயில் ஆகிருக்கு. டு ஆட்டோமேட் யுவர் பிஸ்னஸ் அண்ட் அதை பற்றி இன்னும் டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கணுன்னா நம்மளோட சேனலை ஃபாலோ பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்களோட ஃப்ரெண்ட்ஸ், அதர் ஆண்டர்ப்ரனர்ஸ் யாருக்கெல்லாம் இது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறீங்களோ அவங்க எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஒரு பிஸ்னஸை ஆட்டோமேட் பண்ணுறது மூலமாக பீப்புள் ட்ரிவனில் இருந்து ப்ராசஸ் ட்ரிவனாக மாறும். விச் மீன்ஸ் ஒரு ஆண்டர்ப்ரனர் அவர் என்ன வேலை செய்யணும், அவரோட கோல் என்ன, அவர் எதை நோக்கி அந்த கம்பெனி ட்ராவல் ஆகணுங்கிற கம்ப்ளீட் செட் ஆஃப் பிளானிங் வச்சுருப்பார். அந்த பிளானிங் பேஸ்டில் அவர் கம்பெனியில் இருக்க ஒவ்வொரு ஆக்டிவிட்டியும் ப்ராசஸாக பில்ட் பண்ணணும். அந்த ப்ராசஸ் பில்ட் பண்ணிவிட்டு அதை அக்கௌண்டபிளாக மாற்றணும், மெட்ரிக்ஸ் போடணும், அளக்கணும், அளவுக்கான மெத்தடாலஜி அதில் இருக்கணும். அப்படி இருக்கும்போது நீங்கள் செஞ்ச ப்ராசஸ் சரியாக வேலை செய்தான்னு பார்க்க முடியும், வேலை செய்கிற ப்ராசஸ் ஃப்ரூட்ஃபுல்லாக இருக்காங்கிறத வெரிஃபை பண்ண முடியும். இந்த ப்ராசஸை நீங்கள் ஒரு டைம் பில்ட் பண்ணிவிட்டு அந்த ப்ராசஸை டியூனும் பண்ண முடியும். ரிசல்ட் ட்ரிவனாக பார்க்கும்போது நீங்கள் ஒரு ப்ராசஸை பில்ட் பண்ணிவிட்டு அதில் ரிசல்ட் வருதா வரலையான்னு பார்க்காம விட்டுட்டாலும் அந்த ப்ராசஸ் ஃபெயிலியர் ஆகிடும். அந்த ப்ராசஸை ஃபைன் டியூன் பண்ணாமல் விட்டுட்டாலும் ஃபெயிலியர் ஆகிடும். அப்போது இதெல்லாம் கரெக்டாக நடக்கணும்னா யூ நீட் டு இம்ப்ளிமெண்ட் அ சிஸ்டம் டு மேக் எவ்ரி ஒன் அக்கௌண்டபிள் அண்ட் மெட்ரிக்ஸ். ஸோ மெட்ரிக்ஸ் லெவலில் அவங்களே அசஸ் பண்ணிக்கணும். உங்களோட டீம் மெம்பராக இருக்கலாம், உங்களோட அதர் பிஸ்னஸ் பார்ட்னராக இருக்கலாம், யாராக இருந்தாலுமே வி நீட் டு ஒர்க் ஃபார் த வேல்யூ. அந்த வேல்யூ என்ன கொடுக்குறாங்க அப்படிங்கிறத வச்சு தான் பிஸ்னஸோட டெவலப்மெண்ட் இருக்குது. ஸோ இதில் ஒரு சின்ன ஒரு எக்ஸாம்பிள் நான் சொல்லணும்னு நினைக்கிறேன். ஒரு கார் ப்ரொடக்ஷன் லைன் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சாதாரண ஷீட் மெட்டலில் இருந்து தான் அது காராகவே உருவாகுது. ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட், ஒவ்வொரு ப்ரொடக்ஷன் யூனிட், ஸோ ஒவ்வொரு செக்மெண்ட்டில் ஒவ்வொரு கைண்ட் ஆஃப் ஆக்டிவிட்டி நடக்குது. ஸோ அப்போது ஒரு கார் ஒரு ஷீட் மெட்டலில் இருந்து ஒரு எண்ட் யூசருக்கு பல லட்ச ரூபா மதிப்புள்ள ஒரு வேல்யூ இருக்க ஒரு பொருளாக வரதுக்கு கம்ப்ளீட் ப்ராசஸ் தான் காரணம். அந்த இண்டஸ்ட்ரியில் நிறையா எம்ப்ளாயி இருக்காங்க. நம்ம கம்பெனிலேயும் அவ்வளோ எம்ப்ளாயி இருக்கணுங்கிற எந்த அவசியமும் கிடையாது. ஒருத்தர், 2 பேர், 3 பேர் அவங்கள நீங்கள் அக்கௌண்டபிள் ஆக்கணுன்னாவே நல்ல ஒரு சிஸ்டம் போடணும். அந்த சிஸ்டமை அக்கௌண்டபிள் அண்ட் மெட்ரிக்ஸ் அது அளக்கக்கூடிய அளவுக்கான ஒரு சிஸ்டமாக நிச்சயமாக இருக்கும். இது மாதிரி கார் வந்துடுது. இன்னொரு பெரிய எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம். KFC, கென்டக்கி ஃப்ரைட் சிக்கன். ஸோ அதை பார்த்தீங்கன்னா அவங்க ரொம்ப லிமிட்டட் மெனூஸ் தான், 10-20 கேட்டகரிக்குள்ளே அவங்களோட மெனு அழகாக அடங்கிடும். ஆனால் அவங்களோட ரெசிபி எல்லாமே ஸ்டெப் பை ஸ்டெப்பாக இருக்கும். ஸ்டெப் 1, ஸ்டெப் 2, ஸ்டெப் 3. கோழினா இவ்வளோ வெயிட்டு தான் இருக்கணும், ஸோ இதுதான் மசாலானா அப்போ மசாலாவுக்கு ஒவ்வொன்றுக்கும் ஹவு மெனி கிராம்ஸ் மிக்ஸ் பண்ணுனா அவங்க டேஸ்ட்டுக்கான மசாலா கிடைக்கும். இது மாதிரியான கம்ப்ளீட் ப்ராசஸ் அவங்க பில்ட் பண்ணி வச்சனால கிட்டத்தட்ட அந்த கம்பெனி ப்ராசஸ் ட்ரிவனாக இருக்குது. யார் வந்தாலும் இருந்தாலும் நடத்தினாலும் கம்பெனியை ஷட்டரை திறந்து ப்ராசஸ் புக்கை பார்த்து யார் சிக்கனை ரெடி பண்ணினாலும் அது அழகாக டெலிவரபிளாக வரும். ஸோ இதுதான் ப்ராசஸ் ட்ரிவன். இப்படி ப்ராசஸ் ட்ரிவனாக ஒரு கம்பெனி மாற்றும் போது நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது. வெரி ஃபர்ஸ்ட், உங்கள் கம்பெனி எந்த இடத்துலையுமே ஸ்டாக்னன்ட் ஆகவே ஆகாது. 2 பேர் லீவ், 3 பேர் லீவ், 4 பேர் லீவ், 10% எம்ப்ளாயி லீவ், 20% எம்ப்ளாயி லீவ். எஸ், யூ கேன் ஏபிள் டு மேனேஜ். ரீசன் என்னன்னா, எந்த எம்ப்ளாயி லீவு, அவங்க எதை செய்யாமல் விட்டுட்டு போனாங்க, அடுத்து யார் அதை செய்யணுங்கிறத நீங்கள் ப்ராசஸ் போட்டுருவீங்க. ஒரு கம்பெனிலே ஒரு எம்ப்ளாயி ரிசைன் பண்ணுறாரு, அவர் நம்ம கம்பெனியை விட்டு போயிட்டா நம்ம என்ன பண்ண போகிறோம், அப்போல்லாம் எதுவுமே கிடையாது. நீங்கள் பிஸ்னஸில் க்ரோ ஆகுற மாதிரி அவங்களும் அவங்களோட லைஃப்பில் க்ரோ ஆகுன்னு நினச்சி வேற ஒரு கம்பெனிக்கும் ஸ்விட்ச் ஓவர் ஆகலாம், இல்லை உங்களை மாதிரி ஒரு கம்பெனியும் அவங்க ஸ்டார்ட் பண்ணலாம். பட் டசன்ட் மீன் நீங்கள் ஃபெயில் ஆகிடுவீங்க. நீங்கள் எப்போ ஃபெயில் ஆகுவீங்கன்னா, அவர் வேலையை நீங்கள் செய்ய மறந்தாலோ தெரியாமல் போயிட்டாலோ, வேற ஒருத்தர் அதை செய்யாமல் இருந்தாலோ, செய்ய மறுத்தாலோ, செய்யாமல் போயிட்டாலோ ஃபெயிலியர் ஆகும். அப்போது இது ப்ராப்பராக வரணும் அப்படின்னா யூ நீட் டு மேக் இட் அ கிளியர் ப்ராசஸ் ஃபார் இட். இந்த ப்ராசஸை பில்ட் பண்ணி அக்கௌண்டபுளாக கொண்டு போய் மெட்ரிக்ஸ் அசஸ் பண்ணி வேல்யூவேஷன் உங்களால் பண்ண முடியும் அப்படின்னா
விட்டுட்டு போன எம்ப்ளாயி எந்த இடத்துல எந்த ப்ராசஸை எப்படி விட்டுட்டு போனாரோ அதே இடத்துல இருந்து புதுசாக வரக்கூடிய ஒரு எம்ப்ளாயி அவருடைய ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணலாம். இப்படி பண்ணும்போது நார்மலி பண்ணிகிட்ருக்க வேலையிலேருந்து அடுத்தடுத்த ஸ்டெப் அழகாக உங்களோட பிஸ்னஸ் ஆக்டிவிட்டி மூவ் ஆகும். ஸோ ஃபார் மோர் இன்ஃபர்மேஷன் அபவுட் business automation, keep following this page. Thank you so much for watching. Thank you.